பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு ஜும்மாவுடைய நாள்ல நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் இதுதான். இதை செய்யாம ஜும்மாவுடைய எந்த ஒரு பாக்கியத்தையும் நம்ம முழுமையாக பெற முடியாது. ஏன்னா நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு இதைதான் ஜும்மா நாள்ல செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்க. அதுவும் இந்த துல்ஹஜ் மாதம் ரொம்ப சிறப்புக்குரிய மாதம். அதுல கிடைக்கக்கூடிய ஒரே ஜும்மா இதுதான். அடுத்த ஜும்மாவே நமக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா நமக்கு ஈது வந்துடும். அப்ப ஈது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் 10 நாள் கடந்துருவோம். முதல் 10 நாள் தான் வருடத்திலேயே வைத்து தலை சிறந்த நாட்கள், நன்மையில சிறந்த நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்க இந்த ஒரு ஜும்மாவுடைய நாள்ல என்ன பண்ணுங்க, இந்த அமல்களை முடித்துக் கொள்ளுங்க. இந்த ஜும்மா மீண்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வருடத்தின் சிறந்த ஜும்மாவாக இது இருக்குது. சரி, அந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள் பாவ மன்னிப்பிற்கான நாள், பாவங்களை கழித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அதனால அதிகமாக இந்த நாள்ல பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இந்த ஜும்மாவுடைய நாள் முழுவதும் நீங்க இஸ்திகஃபார் செய்து கொண்டே இருங்க. இஸ்திகஃபார் செய்யறதுக்கு என்ன ஓதலான்னு கேட்டீங்கன்னா நான் கடைசியா சொல்றேன். ஆனா இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பாவம் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரத்துடைய பாவத்தை கழிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆண்டுலயே இது ஒரு சிறந்த ஜும்மாங்கிறதுனால கடந்த ஆண்டுல இருந்து இந்த ஒரு ஆண்டு வரையும் இருக்கக்கூடிய பாவத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு மூலமாக கழித்து கொள்ளணும். எல்லாருமே நன்மையில் சிறந்த நாட்கள் இது, நன்மை அதிகமா செய்யணும் நம்ம சொல்றோமே. நம்ம நன்மையெல்லாம் திங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பாவம். அந்த பாவத்தை அழிக்காம எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் கழிஞ்சு போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கக்கூடிய ஒரு குடத்துல தண்ணி நிரப்புறது மாதிரிதான் நம்ம பாவத்தோடு இருந்து நல்லது செய்யறதுக்கு சமம். அதனால பாவ மன்னிப்பை கேளுங்க. அந்த பாவ மன்னிப்பு பாவத்தை கழிக்கும், நன்மைகள் அப்படியே என்ன ஆயிரும், நம்மளுடைய கணக்குல பதியப்படும். அதுக்காக அதிகமா இஸ்திகஃபார் செய்யணும். அடுத்தது இந்த நாள்ல அதிகமாக ஸலவாத் ஓதணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணணும், ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்க. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்தெந்த நேரமெல்லாம் கிடைக்குதோ அத்தனை நேரமும் வேலை செய்யும் போது, உட்காரும் போது, நிக்கும் போது, எல்லா நேரத்திலயும் இந்த நாட்கள்ல ஸலவாத்தை ஓதுங்க. என்ன அமல் சொன்னாலும் செஞ்சிடறோம். ஆனா நபி அவர்களுக்காக மட்டும் ஸலவாத் ஓதுறது என்ன பண்றோம், பெயர் கேட்டா மட்டும்தான் ஓதுறோம். ஆனா நம்ம எப்படி திக்ரு செய்யறோமோ, எப்படி தொழுகிறோமோ, எப்படி துவா செய்யறோமோ, எப்படி நோன்பு வைக்கிறோமோ, எப்படி கடமையான அமல்களை நிறைவேற்றுறோமோ, அதுக்கு இணையாக செய்ய வேண்டிய ஒரு அமல் ஸலவாத்தாக இருக்கு. அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. என்ன ஸலவாத் ஓதணும் நான் கடைசியா சேர்த்தி ஒரே வழியில சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது அமல். இது துவா ஏற்கப்படக்கூடிய, அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். இந்த நாள்ல அதிகமாக துவாக்களை செய்து கொண்டே இருங்க. நிச்சயமாக இந்த நாள்ல நீங்க துவாக்கள் செய்ய அந்த துவாக்கள் என்ன ஆகும், மறுக்காமல் கபுலாக்கப்படும் நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. துவாக்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுது, இன்னும் கபுலாக்கப்படுது. அதனால இந்த நாள்ல துவாக்களை அதிகமாக்குங்க. அதுல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வரியை முழுசா ஓதிக்குங்க. முதல்ல என்னன்னா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி. இதுல முதல்ல இருக்கிறது ஸலவாத்து, 2வது இருக்கிறது இஸ்திகஃபார், 3வது இருக்கிறது துவா. இது 3ஐயும் சேர்த்தி தான் நீங்க என்ன பண்ணணும், ஓதணும். இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இந்த நாட்கள்ல ஓதிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஓதும் போது நீங்க ஒரு 7 தடவை அந்த மாதிரி ஓதுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதுறோம்னு நினைப்போம், மறந்துடுவோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒரு 7 முறை ஓதுனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை ஓதுனா கூட என்ன ஆயிரும், ஒரு 50-60 தடவை நமக்கு வந்துடும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு தடவையும் 7 முறை ஓதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை உட்காரும் போது, நிற்கும் போது, எல்லா வேலை செய்யும் போதும், தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதிக்கொண்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.